அதாவது இந்த கூட்டு தீர்மானம் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு சில நாடுகள் அத அந்த தாக்குதலை நேரடியாக கண்டிப்பதில் அவர்கள் தயங்கினார்கள். சில நாடுகள் தயங்கியது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த SCO இந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சந்திப்பு இந்த பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு மத்தியிலையும் நடந்தது பீஜிங்ல. அப்ப நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் போயிருக்கும் பொழுது அப்பொழுது இந்த கண்டனம் தெரிவிக்கப்படவில்லை. அதனால் பகிரங்கமாக நம்மளது பாதுகாப்பு அமைச்சர் கூட அந்த கூட்டு அறிக்கையில் கையெழுத்திட மறுத்துவிட்டு அங்கிருந்து திரும்பி வந்தார் இந்தியாவுக்கு. ஆனால் இப்பொழுது உலக தலைவர்கள், அதாவது SCO தலைவர்கள் இந்த மாநாட்டில் சைனா தலைவர் ஜி ஜின்பிங், இந்திய தலைவர் நரேந்திர மோடி, ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் மற்றும் பாகிஸ்தான் தலைவர் ஷபாஸ் ஷரீப் இப்படி போன்ற முக்கிய தலைவர்கள் பங்கேற்று இந்தியாவும் பாகிஸ்தான் பிரதமர்களும் இந்த சந்திப்பில் சந்தித்திருப்பதில் இந்த தருணத்தில் இந்த பஹல்காம் தாக்குதலை கூட்டு அறிக்கையாக கண்டித்தது மிக மிக வரவேற்கத்தக்கது மட்டுமல்லாமல் இதை ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரி ஃபார் இந்தியா என்றும் கூறலாம். பாகிஸ்தான் அதை போட முடியும்ல. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ கண்டிச்சிருக்கிறாங்க. அதுல பலோச் அமைப்புகள் இருக்கு. பலோச் அமைப்புகளுக்கு எல்லாம் பின்னணியில இந்தியா இருக்குங்கிறது தான் பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு. இதே வெற்றியை பாகிஸ்தானும் கொண்டாடிட முடியும் தானே? ஓகே, அதாவது அந்த ஜாஃபர் ட்ரெயின் அட்டாக்ல இந்தியாவை அவர்கள் குறை கூறினார்கள். நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இப்பொழுது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் எங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க, ப்ரூஃப் கொடுத்தால் நாம் ஒன்று சேர்ந்து இந்த தாக்குதலை பற்றி விசாரிக்கலாம் என்று கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதே போன்று நாமும் அவர்களிடம் கேட்கலாம், நீங்க ப்ரூஃப் கொடுங்க, நம்ம ரெண்டு நாடு சேர்ந்து அதை விசாரிப்போம் என்று. அதாவது நம்ம இந்தியா மற்ற நாடுகளுடன் ஒரு நட்பு ரீதியாக நட்பை வளர்க்கத்தான் முயற்சிக்கின்றது. நாம் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்களில் நாம் தலையிடுவதும் இல்லை, ஈடுபடுவதும் இல்லை.